தமிழ்நாட்டில் கடந்த 2 நாளா 40 இடத்துல இன்கம் டாக்ஸ் ரைட் நடந்துட்டு இருக்கு. யார் யார் வீட்டிலலாம் இன்கம் டாக்ஸ் ரைட் நடக்குது, எதுக்காக இந்த இன்கம் டாக்ஸ் ரைட் இப்ப நடக்குது? நெல்லை, திருச்சி, ஈரோடு, திருப்பூர், சேலம் இது மாதிரி பாஜக காரங்களுக்கு சாதகமான பல இடத்துல இன்கம் டாக்ஸ் ரைட் நடக்குது. இந்த இன்கம் டாக்ஸ் ரைடுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன தொடர்பு? மோடியும் அண்ணாமலையும் 20 நிமிஷம் தனி அறையில உட்கார்ந்து சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசினாங்க, அவங்க பேசுனதுக்கும் இந்த ஐடி ரைடுக்கும் என்ன தொடர்பு? நெல்லை, திருச்சி, சேலம், ஈரோடு, திருப்பூர் இது மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகளில், குறிப்பா பாஜக களமிறங்கக்கூடிய பகுதிகளில் ஐடி ரைட் நடக்குது. இந்த மாவட்டங்களில் தேர்தல் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனோட உண்மைத்தன்மை என்ன? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். தமிழ்நாட்டில் 40 இடத்துல வருமான வரித்துறை சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்துகிட்டு இருக்கு. தேர்தலுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ஆனா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 40 இடத்துல ரைடு. ஒரு இடம் 2 இடம் கிடையாது, பல மாவட்டங்களில் பல இடங்களில் ரைடு நடந்துகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நெல்லை, சேலம், திருப்பூர், ஈரோடு, திருச்சி, கோவை, திருச்செங்கோடு இது மாதிரி முக்கியமான இடங்களில், குறிப்பாக பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, பாஜகவுக்கு சாதகமான கேண்டிடேட்ஸ் தேர்தல் அளிக்கக்கூடிய இடங்களில் ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரைடு ஏன் இப்போ நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தேர்தல் வரப்போகுது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான 2 கட்சிகள் திமுக, அதிமுக, இவங்க 2 பேருமே தனித்து போட்டியிடுறாங்க. இந்த கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா களத்தில் வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காங்க, பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க, மக்களை சந்திக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் முழுக்க எடப்பாடி பழனிசாமி ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முழுக்க தொடர் பயணத்தில் இருக்காங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க, மக்களை பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே மக்களை போய் சந்திக்க வேணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான வேலை. தேர்தல் வந்தாலே மக்களை சந்திச்சு தான் ஆகணும். அப்படி சந்திக்கும் போது மிகப்பெரிய கூட்டம் போடணும், பரப்புரை செய்யணும், போஸ்ட் அடிக்கணும், தேர்தலுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய வேலை இருக்குது, மற்ற செலவுகளும் நிறையா இருக்குது. இந்த செலவுகளுக்கெல்லாம் பணம் யார் கொடுப்பா? வழக்கமாக கட்சிக்காரங்க, இல்லை கட்சியினுடைய மேலிடம், கட்சி சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க தான் பணத்தை கொண்டு கொட்டி கொடுப்பாங்க. இதுதான் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலில் செலவு பண்ணக்கூடிய பணங்களாக இருக்கும். இந்த பணங்கள் எல்லாத்தையும் செக்கு வச்சு திமுக, அதிமுக இந்த 2 கட்சியை சார்ந்த மிக முக்கியமான கட்சிக்காரங்கள், கட்சியினுடைய கிராஸ் ரூட்ல நின்று பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை எல்லாத்தையும் குறி வச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரைடு பண்ணி அவங்களுடைய செயல்பாடுகளை மொத்தமாக முடக்கிற வேலையை கடந்த 2 நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெல்லை எடுத்துங்க. திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் வீட்டில் ரைடு நடக்குது. அவருடைய மொத்த பிஸ்னஸ் எல்லாமே ரைடு நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அதிமுக அதே நெல்லையில் அதிமுக கான்ட்ராக்டர் ஆர்எஸ் முருகன் வீட்லேயும் ரைடு நடந்துகிட்டு இருக்கு. இதில் பிஜேபி ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு அதிமுக, 2 கான்ட்ராக்டர் வீட்லேயும் ரைடு விடணும். 2 பேரும் பணத்தை வெளியெடுத்துடக்கூடாது. தேர்தலில் எப்படியாவது ஒரு ஒட்டு பிரச்சாரத்துக்கு பணமே வந்துடக்கூடாது, ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பிஜேபி வேலை பார்க்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சேலம் அதிமுக நகர செயலாளர் வீட்டில் ரைடு, திருப்பூர் குடிநீர் வாரியத்தினுடைய ஒப்பந்ததாரர் வீட்டில் ரைடு, ஈரோட்டில் ஒரு கட்டுமான தொழிலாளர், அவர் திமுக காரர் தான், அவர் வீட்லேயும் ரைடு நடக்குது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஈஸ்வரமூர்த்தி அப்படிங்கிற மிக முக்கியமான ஒப்பந்ததாரர், அதே மாதிரி கோவை பகுதியில் இந்த ராம்நகரில் இருக்கக்கூடிய வேலுமணி அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்டர் வீட்டில் ரைடு நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருச்செங்கோடு முன்னாள் எம்எல்ஏ ஆறுமுகத்தினுடைய உறவினர் வீட்டில் ரைடு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ திமுக, அதிமுக இந்த கட்சி சார்ந்து கிராஸ் ரூட்டில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் யாரெல்லாம் கட்சி செலவுக்காக தேர்தல் நேரத்தில் பணத்தை கொண்டு கொடுப்பாங்களோ அவங்கள குறி வச்சு ரைடு பண்ணி அவங்களோட ஆக்டிவிட்டீஸை மொத்தமாக ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க த்ரூ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். கடந்த 8 வருஷமாக பாஜக ஆட்சியில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியும். இடி அப்படின்னு சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக பயங்கரமாக ரைடு பண்ணிட்டே இருந்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சியை சார்ந்த 25 மிக முக்கியமான தலைவர்கள், அவங்க மேலே இருந்த கேஸு, அதாவது முன்னால் அவங்க மேலே இருந்த ஊழல் வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஊழல் வழக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு இடி அவங்க எல்லாத்தையும் ரைடு பண்ணி அவங்கள எல்லாத்தையும் தாங்கட்சியில் சேர்த்துக்குச்சு. இன்றைக்கி அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்காங்க. வாஷிங் மிஷின் மாதிரி பிஜேபி மாறிடுச்சு. ஊழல்வாதிகளை மொத்தத்தையும் பிடிச்சி கொண்டு உங்கள் மேலே இடி ரைடு விட்டுரு அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டி அவங்க எல்லாத்தையும் துவச்சி எடுத்து தான் கட்சியில் சேர்த்து நல்லவங்கன்னு சொல்லி இன்றைக்கி எம்பி சீட்டு கொடுத்து வச்சிருக்கு. அவங்களாம் இப்போ கேண்டிடேட்டாக எலெக்ஷனில் நிற்கிறாங்க. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த 5லேருந்து ஒரு 7 வருஷமாக அந்த இடி துறை இப்படி தான் செயல்பட்டுருக்கு.
இதே மாதிரி தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் தொடர்ச்சியாக பாஜகவுக்கு யாரெல்லாம் எதிர்க்கட்சியாக இருக்காங்களோ, அதாவது மாநில கட்சிகள், காங்கிரஸ் இவங்களை சார்ந்து இன்கம் டேக்ஸ் ரைடு விடுறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தல் சமயத்தில் தேர்தல் கட்சிகள்லாம் மக்களை போய் சந்திக்கக்கூடிய இந்த சமயத்தில் தேர்தல் செலவுக்கு அவங்கள்ட்ட ஒரு பைசா கூட பணம் இருக்கக்கூடாது, அவங்கள முடக்கியே ஆகணும் களத்தில் அப்படின்னு பாஜக உறுதியாக நிற்குது. அதனுடைய முதல் கட்டமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸினுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் முடக்குனது. ஏறத்தாழ 11 அக்கௌண்ட்டை முடக்கிட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியிட்ட காசு இல்லாமல் மாநில தலைவர்கள் இருக்கிற ரீஜனல் பார்ட்டிகிட்ட பேசி காசு வாங்கி தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அல்லாத ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் அவங்களுக்கு பேஸில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ்மேன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், இவங்க வசூல் பண்ணக்கூடிய நிதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிதியெல்லாம் அவங்களுக்கு போய் சேராமல் இந்தியாவில் பல இடங்கள் இன்கம் டேக்ஸ் ரைட் நடந்துகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக என்ன அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இந்த முதல் கட்ட தேர்தல் வருதோ அங்கே முதல்ல ஃபோக்கஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா 7 கட்ட தேர்தல், 7 கட்டமும் இன்கம் டேக்ஸ் ரைட் நடந்துக்கிட்டே இருக்கும். பல மாநிலங்கள் நடக்கும். இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகுது, அதனால தமிழ்நாட்டில் இப்போ இன்கம் டேக்ஸ் ரைடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ பீகாரில் தேர்தல் வருதுன்னு வச்சுங்களேன், உடனே இன்கம் டேக்ஸ் ரைடு பீகாரில் நடக்கும். அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் வருதுன்னா அங்கே உடனே வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், ஆர்ஜேடியாக இருக்கட்டும், எந்தெந்த மாநில கட்சிகள் அங்கே ஆக்டிவாகவும் பலமாகவும் இருக்கோ அந்த கட்சிகளுடைய கிராஸ் ரூட்டில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுடைய வீட்டில் எல்லாத்தையும் இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டு அடித்து கட்சிக்கு செலவு பண்ண முடியாமல், தேர்தலுக்கு செலவு பண்ண முடியாமல் ஒரு பெரிய நெருக்கடியில் கொண்டு நிறுத்துறது. இது ஒரு விதமான யுக்தி. இந்த யுக்தியை தான் இப்போ அவங்க தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு, இந்த நெல்லை பகுதியாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், இங்கெல்லாம் பாஜகவினுடைய அலையன்ஸாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சிகள் ஆட்களாக நிற்கிறாங்க. இப்போ இவங்களை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களை வீக்கன் பண்ணணும். பாஜக காரங்க ஒருபோதும் ஜெயிக்க போகிறது கிடையாது. பட் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அண்ணாமலைக்கு இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. என்ன நெருக்கடி அப்படின்னா, தான் கட்சியினுடைய தலைவர் ஆயிட்டோம், இந்த காலகட்டங்களில் இந்த கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னு ஒரு ஓட்டு பர்சன்டேஜை காமிக்கணும். இந்த ஓட்டு பர்சன்டேஜை காமிக்கணும் அப்படின்னா எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய திமுக, அதிமுகவை எப்படியாவது பலவீனப்படுத்திடணும். அவங்க தேர்தல் காலத்தில் 5 பைசா செலவு பண்ண விடக்கூடாது, மக்களை சந்திக்க விடக்கூடாது. இன்கம் டேக்ஸ் ரைடு, அந்த ரைடு, இந்த ரைடுன்னு அவங்கள ஒரு நெருக்கடிக்கு தள்ளணும். அப்படி தள்ளுனா நமக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் வந்து அண்ணாமலை ஒரு கால்குலேஷன் போடுறாரு. அந்த கால்குலேஷன்லாம் களத்தில் பழிக்குமானே தெரியாது. அவருக்கு நான் பிஜேபிக்கு தலைவரானதுக்கு பிறகு பிஜேபி வளர்ந்துருக்குன்னு காமிக்கணும். அதுக்காகவே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கவர்னராக இருந்த தமிழிசையை கொண்டு வந்து சென்னையில், தென் சென்னையில் நிற்க வைக்கிறாங்க. வழக்கம் போல் பொன்னார் கன்னியாகுமரியில் நிற்கிறாரு, அண்ணாமலையே கோவையில் நிற்கிறாரு, நெல்லையில் நைனா நாகேந்திரன் நிற்க வைக்கிறாங்க. இது மாதிரி மிக முக்கியமான ஆட்கள், அதாவது பிஜேபியில் மிக முக்கியமான ஆட்கள், இவங்களை எல்லாத்தையும் நிற்க வச்சு எவ்வளவு தூரம் ஓட்டு கிடைக்குமோ அந்த ஓட்டை மொத்தமாக வசூல் பண்ணி பாருங்கள் பிஜேபி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு, தாமரை சின்னத்துக்கு இவ்வளோ பெரிய ஓட்டு பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பெருமிதமாக மோடிகிட்ட பேசுகிறதுக்காகவே எல்லாத்தையும் பலி கொடுக்குறாரு. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஐஜேகே கட்சியை சார்ந்த பாரிவேந்தராக இருக்கட்டும், இல்லை ஏசி சண்முகமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தாமரை சின்னத்தில் நிற்க வச்சு அவங்களுக்கு வரக்கூடிய வாக்கு இருக்குது பார்த்தீங்களா, 1 லட்சம் 2 லட்சம் ஏதாவது வாக்கு வந்துச்சுன்னா மொத்த வாக்கையும் பிஜேபியினுடைய தாமரை கணக்கில் எழுதி நான் வந்ததுக்கு பிறகு பிஜேபி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவர் காமிக்க போகிறாரு. அதில் ஒரு யுக்தியாக எதிர்க்கட்சியை பலவீனப்படுத்தி அவங்கள தேர்தல் களத்தில் சந்திக்க விடாமல் பண்ணுறதுக்கான வேலையாகவும் இதை அவர் செய்கிறாரு. இது ஏற்கனவே போட்டு வச்ச திட்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதமே பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டைக்கு மோடி வந்தார் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா மோடிக்கு அவருக்கு இடையில ஒரு மிக முக்கியமான ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் அண்ணாமலையும் மோடியும் உட்கார்ந்து தனியாக பேசிக்கிட்டாங்க. அந்த மீட்டிங்கில் பேசி தேர்தல் களத்தில், குறிப்பாக தேர்தல் நடக்கிற நேரத்தில் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது குறித்து நேரடியாகவே நான் டெல்லியை காண்டாக்ட் பண்ணுறேன், சில விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதாக சில செய்திகள் வந்து கசிஞ்சிருக்கு. அப்போ ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டில் அண்ணாமலை, பிஜேபி, தாமரை இது ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே இந்த இன்கம் டேக்ஸ் ரேட்டை வந்து விட்டு ஒரு குட்டையை குழப்புறாங்க. ஆனால் தேர்தல் ரிசல்ட்டில் இதெல்லாம் பிரதிபலிக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி அவங்களோட கட்சி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த கட்சி அறிக்கையை படித்து பார்த்தாலே தெரியுது, அது முழுக்க தமிழ்நாடு சார்ந்து எழுதப்பட்ட ஒரு கட்சி அறிக்கை மாதிரியே இருக்குது. தமிழ்நாட்டில் நாம் பேசக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், சமூக நீதியாக இருக்கட்டும், ரிசர்வேஷனாக இருக்கட்டும், இல்லை பெண்களுக்கான 50% இடஒதுக்கீடு ஏற்கனவே இருக்கிற விஷயம், இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த காங்கிரஸினுடைய கட்சி அறிக்கையில் இருக்குது. இன்னும் தெளிவாகவே சொல்ல போனால் இந்த கட்சி அறிக்கையை தலைமை தாங்கி எழுந்து பி. சிதம்பரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர், அவர் ஒரு தமிழர் தான். தமிழ்நாட்டில் வச்சு தான் அந்த கட்சி அறிக்கையை தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த கட்சி அறிக்கை தமிழ்நாட்டிலேருந்து தான் டெல்லிக்கு போகப்பட்டிருக்கு. இது முழுக்க பெரியாரிய திராவிட மாடல் கொள்கை, இந்த திராவிட மாடல் கொள்கையை ஒரு அடிப்படையாக வச்சு இந்தியா முழுக்க கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு கட்சி அறிக்கை தான் இது அப்படின்னு சொல்லப்படுது. அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை படித்து பார்த்தாலே நமக்கும் பல விஷயங்கள் அப்படி தான் தெரியுது. பெண்கள் குறித்தாக இருக்கட்டும், மாணவர்கள் குறித்தாக இருக்கட்டும், குறிப்பாக நீட்டு, கியூட்டு விலக்கலாக இருக்கட்டும், மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் அதிகப்படுத்துறதா இருக்கட்டும்,
பெண்களுக்கான மெட்டர்னிட்டி லீவாக இருக்கட்டும், இது மாதிரி சமூக நீதி சார்ந்து பாலின வேறுபாடுகள் இல்லாமல் குறிப்பாக எந்த விதமான மத பூசல்களையுமே உருவாக்காம தடுக்கிற விதமாக ஒரு குடிமக்களுடைய கல்யாணமாக இருக்கட்டும், லவ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க எங்கே தங்கியிருக்காங்க, என்ன உணவு சாப்பிட்றாங்க, இது குறித்து எதுவுமே அரசாங்கம் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கட்சி அறிக்கையிலேயே அவங்க சொல்கிறாங்க. காங்கிரஸ் ஜெயிச்சா கண்டிப்பாக இவங்க இஸ்லாமியர்கள் வந்து பர்தா போடுறாங்களா இல்லையா, இந்த உடை போடலாமா வேண்டாமா, யூனிஃபார்ம் சிவில் கோட் வேணுமா வேண்டாமா, சிஏஏ சட்டம் கொண்டு வருமா இல்லையா, இது மாதிரி இங்கே வாழக்கூடிய சிறுபான்மை மக்களை மையமாக வச்ச பல கான்ட்ரவர்சியை பிஜேபி கடந்த 8 ஆண்டுகளாக உருவாக்குனாங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே அடித்து உடைக்கிற மாதிரி தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ காங்கிரஸினுடைய இந்த ஸ்ட்ராங்கான தேர்தல் அறிக்கையே கண்டிப்பாக களத்தில் பிஜேபியை மோசமாக வீக் பண்ண போகுது அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்களே சொல்கிறாங்க. இந்த தேர்தல் அறிக்கை காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கட்டும், மூத்த பத்திரிகையாளர் பத்திரிகையில் வந்து தொடர்ச்சியாக கருத்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது தமிழ்நாட்டில் தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தி காமிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவே அண்ணாமலை வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ரெய்டை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் கருத்து சொல்கிறாங்க.